வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கோதுமை இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப்பளவு கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கப்பளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெசிகேட்டட் கோகோனட் பதிலாக இந்த மாதிரி தேங்காய் துருவிட்டு அதை நம்ம வறுத்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ இந்த கோகோனட்டுக்கு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் பண்ணும்போது இந்த ஸ்வீட் கெட்டு போகாமல் ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் வறுத்துட்டு சேர்த்துக்கிறது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வறுத்துக்கலாம். 3-4 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே பாருங்கள் தேங்காய் வறுபட்டு வந்துருச்சு. இதோட தேங்காயோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது, சும்மா லைட்டாக தான் சேஞ்ச் ஆகணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்து வச்சு இந்த தேங்காவை நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம லட்டு ப்ரிப்பேர் பண்ணி இது நம்ம மேலே டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கோதுமாவோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஒரு கப்பளவு கோதுமாவு. இது மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமாவை பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்பளவு கோதுமாவை மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த ஒரு கப்பளவு கோதுமாவை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் ஜாரில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் துருவல், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான குவான்டிட்டி எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை தான் அதில் சேர்த்துக்கணும். இது கூட ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 4 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நல்லா அரைக்கும் போதே நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கோதுமாவும் தேங்காயும், அதை ஆட் பண்ணிக்கலாம். மாவு சேர்க்கும் போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய் பார்த்திங்க அப்படின்னா மாவோட எல்லா சைடும் படணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். பாருங்கள், அந்த கோதுமாவை நல்லாவே வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப்பளவு கோதுமாவுக்கு 3/4 கப்பளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அரை கப்பளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் ஃபஸ்ட் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லத்தில் மண் தூசு ஏதாவது இருக்கும், அதுக்காக வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாகு காய்ச்சதாக இருந்தால் பாகு காய்ச்சிக்கணும். ஸோ அதுக்காக தான் வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பாகும் மாவும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இந்த தண்ணி மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துடும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு.
நான் ஃபைனலாக இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரியை சேர்த்துட்டு அதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றினேன். அதை வந்து காட்டுறது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக லட்டு மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சது பார்த்திங்களா, இந்த லட்டு இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயில் லைட்டாக பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த லட்டை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த தேங்காயில் சேர்த்துட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.